அவர் ஏதோ மனப்பாடம் பண்ணி சொல்கிறார், பொருள் புரிந்தார் ஆபத்து. நமக்கு பொருள் புரியவில்லை. நமது வீட்டிலே நம் கண் முன்னால் நாளிகேரம் சமர்ப்பியாமி. ஐயா நல்ல மந்திரம் சொல்றாரு. என்ன பொருள்? நாளிகேரம் தேங்காய். தேங்காயை எடுத்து வைத்தேங்கிறார். இது மந்திரமா? சீதபத்திரம் சமர்ப்பியாமி. ரொம்ப பெரிய ஆளதான் பிடிச்சுக்கிட்டு வந்திருக்கிறீங்க. இவர் சொன்னது என்ன? சீதபத்திரம் வெத்தலை. வெத்தலையை எடுத்து வைத்தே. இதையே தமிழ்ல சொன்னா ஏத்துக்கோமா நாம? அதற்கு மேல சொல்லுகிற மந்திரம் தான் சோம பிரதமோ விவிதே. நான் இந்த மணப்பெண்ணை சோமனுக்கு மனைவியாக்கினேன், கந்தர்வனுக்கு மனைவியாக்கினேன், அக்னிக்கு மனைவியாக்கினேன், எனக்கும் மனைவியாக்கினேன். பிறகு இந்த மணமகனுக்கு மனைவியாக்குகிறேன். 4 பேருக்கு மனைவியான ஒருத்திக்கு பேர் நடத்தி உள்ளவளா? நம்முடைய கண்ணுக்கு முன்னால் சொல்லப்படுகிற மந்திரத்தின் பொருள் தெரியாதனால் பொறுத்துக் கொண்டிருக்கிறோம். பொருள் புரிந்தால் முழு உடம்போடு அவர் திரும்பி போயிட முடியுமா? என்னிடத்திலே காசு வாங்கி கொண்டு எங்கள் வீட்டு பெண்ணை எத்தனை பேருக்கு மனைவியாக்குவது? கேட்போமா மாட்டோமா? அதனாலே தானே நமக்கு பெயர் சூத்திரன். ஏன் நான் சூத்திரன்? சூத்திரன் என்றால் என்ன பொருள்? நடத்தை கெட்டவளின் மகள் என்று பொருள். மகள் என்று பொருள். அதனாலே தான் இத்தனை அவமதிப்பு, அவமானம், புறக்கணிப்பு, கேவலம். யாரை பத்தி வேண்டுமானாலும் பேசு. எங்க அம்மாவை பத்தி பேசின நடப்பதே வேற. கோபப்படுகிறோமே, அம்மாவை பற்றித்தான் பேசுகிறார். எப்படி என் தாய் நடத்து கெட்டவளானால் மந்திரத்தின் வழியாக 4 பேருக்கு மனைவியாக்கி விட்டாரே. அதற்கு பிறகு யார் அவர்? நடத்தை கெட்டவர் தான். அவருடைய குழந்தைகளாகிய நாம் சூத்திரர்கள் தான். மான உணர்ச்சி மனிதனுக்கு முக்கியம். எந்த இடத்திலும் என் மொழி இருக்க வேண்டும். தமிழா ஒன்றுபடு, தமிழால் ஒன்றுபடு, தமிழுக்காக ஒன்றுபடு.